So hi viewers, all you social media dwellers or social media mongers, if I can call you that. இன்னைக்கு வந்து சென்னையில் எனக்கு வந்து a very special day. சென்னையில் நிறைய நாள் இருந்திருக்கேன், ஆனால் சென்னையில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் is quite special. ஏன்னா this is my first interview and today we have a very special person. And this particular person makes it easy for anyone like me to introduce him. அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எந்த ஆஸ்பெக்ட்னாலும் எடுத்து அவரை அது மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் I consciously want to introduce him as one of the most or one of the greatest human beings that the industry has ever seen in terms of his, not only his contribution but also in terms of his intent towards contributing towards the industry. So vanakkam Sarath sir, really nice having you. Same. So before we start, I have one small story. We've met before, not technically met, but we've been in the same situation before. உங்களுக்கு அது தெரியாது, இட்ஸ் லைக் ஒன் சைட் லவ் ஸ்டோரி மாதிரி. ஆமாம், இல்லை லவ்லாம் அப்படிலாம் இல்லை சார், ஜஸ்ட் ஒரு மெட்டஃபர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ your son was going to John Bitter's dance school. You know, I was going there. You were dancing? Yeah, I was dancing there. So on the show, நீங்களும் Radhika ma'am வந்திருந்தீங்க, and there was this one particular show where I danced, and I was in the center. So I was like this fat blob dancing in the center. And Radhika ma'am வந்து என்னை பார்த்து உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்க. She either told you I danced well, or she told you this guy doesn't fit or belong here. It's one of these two. Doesn't fit ன்னு சொல்லிருக்க மாட்டாங்க, ரவுண்டாக இருந்தாலும் நல்லா ஆடுறாருன்னு சொல்லியிருப்பாங்க. ரவுண்டாக இருந்தாலும் நல்லா ரவுண்டு கட்டி ஆடுற அந்த பையன் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஒன் இன்சிடென்ட் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ, பிகாஸ் அது உங்களை பார்க்கும்போது அது சொல்லணும்னு இருந்தது, அது சொல்லிட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தது. தட்ஸ் வி ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஜஸ்ட் டு செட் த கான்டெக்ஸ்ட். ஸோ சார், சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை திஸ் நேம்? ஏன்னா கீழே ஒரு குட்டி டேக்லைன் மாதிரி இருக்குது, திஸ் டைம் இன் கோயம்புத்தூர்னு. அது கோயம்புத்தூரில் ஒரு நாள் கூட, அதாவது ஆடிட்டின்னு சொல்கிறாங்கல்ல. ஓகே, ஆடிட்டி இன் எனிதிங். அதாவது சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2னா சென்னையில் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, சென்னையில் ஒரு நாள் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன், த மூவி சென்னையில் ஒரு நாள் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஹேப்பனிங் திஸ் டைம் இன் கோயம்புத்தூர். ஓகே, அப்படின்றதுக்காக டைரக்டர் ஃபெல் சென்னையில் ஒரு நாள் வந்து பேசிக்கலி இட் ஹேப்பன்ஸ் இன் 24 hours ஆல்மோஸ்ட். ஓகே, அதனால் இங்கே சென்னையில் ஒரு நாள் கூட அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷனுக்கு ஹார்ட் வந்து கொண்டு போகிறது எல்லாமே இட் வாஸ் ஆல் ஹேப்பனிங் இன் அ டே, சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இதுவும் டைம் பவுண்டாக தான் இந்த படமும். Okay, so it's like a rescue mission, time bound. It's not rescue mission, but it's a thriller where we have to investigation mission சொல்லலாம். Investigation. It's a basic investigation. Starts with a very like a prank, and the prank-ஆ இது உண்மையாக பொய்யா இல்லாட்டி என்னன்னு தெரியாத ஒரு சின்ன ஒரு மேட்ரு starts from a poster and then it becomes a crime. Okay. So that is the movie. அதனால் கொஞ்சம் it's a fast-paced movie. அதனால் சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2. Okay. So the situation is almost the same. And is it the same character? Are you playing the same character as part 1? No, I'm playing a cop, but not the same cop. அங்கேயும் காப் தான், இங்கேயும் காப்பு. So cinematically it's not the same universe. No. So different cinematic setup. Yeah. Okay. So it kind of reminded me as a fruit shop on Greaves Road, but in Adyar. அந்த மாதிரி சென்னையில் ஒரு நாள் பார்ட். Very bad mokay. Please consider that as a poor imitation of Bosky. சொன்னது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிரிப்பு வரனால திருப்பி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார். ஓ, சொன்னீங்களே, கட் பண்ணிட்டு இப்போ எடுக்கலாம். ஃப்ரூட் ஷாப் ஆன் கிரீம்ஸ் ரோட் இன் அடையார். ஓ, ஃப்ரூட் ஷாப் கிரீம்ஸ் ரோட் அடையார் வரல. அது பேரே அப்படிதான் சார். அதுதான் சார், பேரே அப்படிதான். கிரீம்ஸ் ரோட்ல இருக்க ஃப்ரூட் ஷாப் இப்போ அடையார். Yeah, the name of the shop is Fruit Shop on Greaves Road. Now in Adyar. சோலை நுங்கம்பாக்கம், பழமுச்சோலை கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாங்க. அடையார் ஆனந்த பவன் இன் நுங்கம்பாக்கம். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2 வந்து பிரான்ச் வந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க கோயம்புத்தூர். ஓ, ஃபைன். அந்த கண்டென்ட்டோட பிரான்ச் அங்கே போயிடுச்சு. And sir, do you plan on having more sequels after this, like part 3? சொல்ல முடியாது. இப்போ பார்ட் 2 does well ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சென்னையில் ஒரு நாள் இஸ் a catchy thing. So maybe we can travel. ஓகே, உங்களை கூட்டிகிட்டு நான் வந்து இது கூட பல்கேரியா போகலாம். எல்லோரும் பல்கேரியா போய் ஷூட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி எல்லா படமும் பல்கேரியா போகலாம். அதுக்காகவே ஸ்கிரிப்ட் நானே யோசிச்சு இல்லை, ஒன்றுமே ஸ்கிரிப்டே யோசனை பண்ண வேண்டாங்க. போய் இறங்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருவானுங்க. ஏன்னா சேஸ் ஒரு 10 சேஸ் இருக்கும், இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்கும். அந்த 10 சேஸ் அவனே பண்ணி கேன் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் சொல்கிறது தான் சுச்சுவேஷன், 10 கார் உடையணும். இல்லை சார் வண்டி மேலேருந்து மவுண்டில் மலையிலேருந்து கீழே விழலாம்னா விழலாம் அப்படின்னா அது பட்ஜெட் தகுந்த மாதிரி இருந்தால் பட்ஜெட் தகுந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருவான். அங்கே போய் ஷூட் ஆன் அரைவல் வீசா மாதிரி ஆன் அரைவல் ஸ்கிரிப்ட் வந்து எல்லாம் இருக்குது. ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கொண்டு போகணும், அது கதையெல்லாம் போகக்கூடாது. ஓகே, இருக்கிற கதையை அவங்க கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. And so what was the inception for this movie? ஏன்னா I saw one of your interviews சண்டமாரதம் பற்றி. பல்கேரியா போகக்கூடாதுன்னு சொல்ல, நான் நிறைய படம் வந்து பார்த்தேன், எல்லாமே அந்த ஆக்ஷனுக்காக போன மாதிரி இருக்குது. கரெக்ட். ஓகே, just giving a little look a little wild comparison.
சென்னையில் ஒரு நாள் வந்து அந்த டைட்டில் the name it's a fast paced story அந்த fast paced story எங்கே வேணால் கொண்டு போகலாம் அதை ரீட்டைன் பண்ணிக்கிட்டா அப்படியே கொண்டு போயிடலான்றது. Okay. So I think so then Chennaiyil Oru Naal actually denotes a kind of emotion that people go through while watching the movie. Yeah. Fast paced and cop related, something sophisticated thriller. Not even cop related, something fast paced. Okay. Something that keeps us on the edge of the seat. Anything, yeah. Okay. And what was the inception for this particular script? Was it an idea that originated from you, or was it based on a novel of Mr. Rajesh Kumar? No, it was basically John's effort. Director தான் சொல்லணும். very unassuming guy. பார்த்தா இவர் என்ன எப்படி பண்ணுவாருன்றதே ஒரு டவுட்டில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தா. மெனி பீப்புள் கதை சொல்லும் போது வித்தியாசமாக சொல்லிடுவாங்க. பட் ஜான் வந்து he was not at all impressive while narrating a script to me. ஏதோ பரபரப்பாக சொல்லுவார், என்ன எடுப்பானே டவுட்டில் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டே when I went to the sets I knew he was well prepared for what he was going to do. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது he had to have some content there which has got a thrilling it should have some social cause and with thrills. Okay. So அதனால தான் ராஜேஷ் குமார்ஸ் என்ட்ரி. ஸோ he was consulted with ராஜேஷ் குமார். ஸோ அவரோட இன்புட் ஆல்சோ இந்த மூவிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. Okay. So the script originally is by John. And he wanted it to be Chennaiyil Oru Naal Part 2. Or that came in that title. So சென்னையில் ஒரு நாள் பேசியாக இருந்தனால இதுவும் பேசியாக இருந்தால் என்ன டைட்டில் வைக்கலாம்னு யோசனை பண்ணுவோம். தென் we all of us thought, okay, சென்னையில் ஒரு நாளே வச்சிடலாமே, Part 2 வச்சிடலாமேன்னு பிளான் வந்துச்சு. Okay. But though, like you correctly pointed out, அந்த இது வந்து கோயம்புத்தூர்லன்னு சொல்லும் போது that is what I said in the opening itself, an oddity. Yeah. அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். I think it makes sense because as an audience I would know what to expect. ஏன்னா I've experienced Chennaiyil Oru Naal. So என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஓரளவுக்கு, and I think if that is there then it can be. கோயம்புத்தூர் தானே? பெங்களூர். சரி, நீங்கள் பெங்களூர். ஆனால் நீங்கள் சென்னையில் ஒரு நாள் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேன்னு சொன்னீங்கல்ல. சென்னையில் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பாதிச்சிருக்கு பாருங்க. கரெக்ட். ஸோ அடுத்து நான் பெங்களூர் வந்துருங்க சார். பெங்களூரில் இருக்கிற ராஜ்குமார் நல்லா தானே ஓடிட்டுருக்கு. இல்லை சார், Part 3 பெங்களூர்லையா? ஓகே, ப்ரொடியூசர் கிடச்சிட்டார், சொல்லிடுறேன். நான்டே சொல்லிடுறேன், ப்ரொடியூசர் இஸ் ரெடி, பெங்களூரில் இருக்கார். ப்ளீஸ் இதை தயவு செஞ்சு எடிட் பண்ணிடுங்க. And how did the producer Mohan Ram come into this whole setup? இல்லை எப்படி வந்தாலும் இப்போ ஜான் வந்து ஒரு தயாரிப்பாளர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்லி பண்ணார். இஸ் பேசிக்கலி அ டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதுவே எல்லாருமே அன்அஸ்யூமிங் பீப்புள். ஓகே. வில் தே டெலிவர்னு ஒரு டவுட்டு அது வந்து உண்மையாக சொல்லணும். லைக் என்ன பண்ணிடுவாங்களான்னா த வே தே ஷாட், த வே தே ஹேண்டில் பட்ஜெட்டிங் எல்லாமே இது வெரி வெல் பிளான்டுன்னு சொல்லுவாங்க. லைக் தில் சாத்தா ஹே, லைக் ரவிகே சந்திரன் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தி script book was ready much before, and right from pin that is required in the set would be there. Okay. And the mari they also planned Chennaiyil Oru Naal part. But is that something new for you? Because you've always you worked with new people. No, it's not new. Meticulously இருக்கும், புக்ஸ்லாம் இருக்கும், ஸ்கிரிப்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அங்கே போனோன்னு எல்லாமே இது என்னாச்சு அது என்னாச்சு தேடிட்டு இருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வேகமாக எடுக்கணும்னு சொல்லி the pace of the film and pace of the movie that was completed also, in which it was completed, was really amazing தான் சொல்லணும். Okay, now I'm curious. How many days did it take? I think they did total work வந்து ஒரு 26 days பண்ணியிருப்பாங்க. 26. Okay, the shoot alone 26 days. நான் சேரன் பாண்டியன் ரவிக்குமார் பண்ணார். ஸோ இது ஒரு 27 days பண்ணி மற்ற அப்கோர்ஸ் 3-4 days they would have taken other shots. Okay. But to complete a film and get it ready in such a short span of time requires a lot of right, because talent. I've heard stories where people are shooting and still writing the script for the climax. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் கேட்டிருக்கேன். அங்கே போய் செட்டில் போயிட்டு கூட டைலாக்லாம் யோசனை பண்ணி எழுதுவாங்க, கதை கூட சொல்லுவாங்க. அங்கே தான் அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போ எல்லாம் பண்ணவே முடியாது. வித்தவுட் ஸ்டோரி யூ கான்ட் கெட் டு தி செட் அண்ட் ஸ்டார்ட் ஷூட்டிங். பிஃபோர் தே குட் கோ தேர், ரிலாக்ஸாக ஒரு கதை யோசனை பண்ணி இந்த கதை சரி இந்த கதைக்கு இந்த சீன் எடுத்துக்கும், இது அந்த கதையில் எங்கேயாச்சும் ஃபிட் பண்ணிக்கலாம்னு கூட எடுத்திருக்காங்க. Okay, so a lot of time has gone into pre-production. Yes, 100% that should have gone. And do you think that's a very good culture? Because that's something that is how a movie should be done. ஆமாம், that's a base. அந்த பேஸை ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு தயாரிப்பாளரும் சரி டைரக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. they have done a very very thorough job. Okay. And your comfort level of working with Mr. Rajesh, because you guys go way back. சண்டமாரதம் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ ராஜேஷ்குமார் வந்து நார்மலி he doesn't come and sit in the sets and
ஓகே hang around and things like that. He gives அது எப்படி இருக்குது இப்படி நரேட் பண்ண பிறகு then he doesn't even bother. He knows இந்த மாதிரி போனால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே ஸோ உங்கள் கேரக்டர் இன் திஸ் மூவி இஸ் இட் I mean, does the character inherit qualities from Rajesh Kumar's typical Vivek or Rubala or? இல்லை அப்படிலாம் கிடையாது. இது வந்து பேசிக்கலி அந்த ராஜேஷ் குமார் வந்து அந்த நாவல் வந்து அவருடைய நாவல் ஐடியா தான். ஓகே அதில் வந்து அந்த ஐடியாவிலேருந்து எடுத்தனால அந்த கேரக்டரைசேஷன் அந்த ஜான் ஃபெல்ட் சரத்குமார் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காரு. ஓகே ஸோ ஐ ஆல்சோ லைக் இட். இதில் வந்து நேபர் இருக்காங்க, லைக் சுஹாசினி மேம் இஸ் தேர் அண்ட் நெப்போலியன் இஸ் தேர். ஸோ ஹோல் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி எல்லாருக்கும் டைம் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுத்து ஐ திங்க் இட் இஸ் அ குட் ஃபிலிம். அவ்வளோதான் சொல்ல முடியும் நாள் தச்சுமே. See, anyway, the success and failure of a film lies with the audience, how they receive it. Right. எல்லாருமே நல்ல படம் எடுக்கணும்னு தான் எடுக்கிறாங்க. ஆனால் how it fares in the box office is something which he has to decide and the audience have to decide. So you said you were, I mean, we had Napoleon and also Suhasini ma'am in this movie. So how was the experience working with them? Suhasini ma'am was the first time. I think First time, yeah. In the industry, being so many years being the part of the industry and we in the movie la the first time we acting together. Correct. That's a good experience, you know. Veteran people who know the nuances of the business and who know how to give a scene, how to perform or enhance the characters performance and things. So it was really nice. அவங்க எல்லாமே இந்த படத்துக்கு உயிரோட்டம்னு சொல்லலாம். சுஹாசினி இருக்கிறது, நெப்போலியன் இருக்கிறது எல்லாமே இட் ஆடட் ஆன் டு தி மூவி ஸ்ட்ரென்த். Okay. And why was she, because she is not doing a lot of movies these days. So it's like a fresh element for the audience to see her. And why அப்படின்னு சொல்லும்போது that means she has been convinced with the subject. Okay. Okay, for her caliber of stars, unless until they are, you know, convinced with the subject, they may not like it, right? Okay. So I think she has been convinced. That's why she has got into this. Okay. And do we have commercial elements in this movie like songs or comedy that people... என்ன மாதிரி songs வேணும்? இல்ல songs generally. Commercial element சொல்லுங்க. இல்ல I had nothing in mind, but songs இருக்கா இல்ல was it a totally script driven no songs அந்த மாதிரி ஒரு fast paced movie? அதெல்லாம் நீங்க வந்து வெள்ளை திரையில தான் பார்க்கணும். See it on screen. Okay. ஏன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கலாம். Okay. அத சொல்லக்கூடாது இப்போ. Okay. And can we see you in a lot of action sequence in this movie? அதையும் ஸ்க்ரீன்ல தான் பார்க்கணும். ஓகே சார். காமெடி இஸ் ஆல்சோ இங்கே பார்க்குறீங்களா? அது அங்கேயே இருக்கும். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் த பியர்ட். ஓகே, a lot of movies, majority of the movies you don't sport a beard, and I really think you should, because உங்களை பார்த்து இன்ஃபேக்ட் அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்லேயே நான் பண்ணும்போது we were thinking கிரேட் ஃபாதர் பார்த்தோன்னே மம்முட்டியை பார்த்தோன்னே we were like that is badass swag. But உங்களை பார்த்தது I'm like no offense to Mammootty sir, obviously we love him, but why weren't you like, you know, projected in this badass? இருக்குது முன்னாடி சண்டை மாறுதம்லேயே இருக்குது, but I think this was more urban, sophisticated, that look. I think you should carry it forward for... என்ன ஆச்சுன்னா அந்த அடங்காதையில் ஸ்டார்ட் பண்ணேன். Okay. அடங்காதே they wanted me to have a beard along with ஜிவி பிரகாஷ் கூட. So then what happened, other films followed. ஸோ அடங்காதை முடியல இன்னும் 5-6 days ஒர்க். ஓகே. ஸோ இந்த தாடி எடுக்க முடியல. திடீர்னு ஷூட்டிங் இருந்தால் அந்த தாடி திருப்பி ஒரு தடவை தாடி ஒரிஜினல் தாடி ஒன்று நடிச்சுட்டு ஷேப் பண்ணி வேறு தாடி ஓட்டினா நல்லா இருக்காது. ஓகே. ஸோ தென் ஐ கண்டினியூட் இட். ஐ கன்வின்ஸ் த டைரக்டர் தட் வில் ஹவ் கோட் அ பியர்ட் இந்த நெக்ஸ்ட் ஃபிலிம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்தில் வந்து தாடியோடு தான் நடிச்சிட்ருக்கேன். ஓகே. But different characters, so different characterizations. But is it something that you personally like, sporting a beard, or you prefer not sporting a beard? அப்படிலாம் கிடையாது. தாடி வைக்கிறதுனால பெனிஃபிட் இருக்கான்னு தெரியாது. மோடிக்கு இருந்துச்சு, எனக்கு இருக்குமான்னு தெரில. அதனால் சொல்ல முடியாது. தாடியில் ஏதாச்சும் மோடி இருக்கலாம் இல்லையா? மோடி இந்த மோடி சொல்கிறேன். நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு, அமெரிக்காவில் போய் கட்டி தள்ளுவார், அந்த மோடியை நான் சொல்லலை. ஓகே சார். ஸோ உடனே நிறுத்திட்டீங்க? இல்லை, நான் எதுவுமே கேட்கல. சரி 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 சரி. ஸோ நீங்கள் அவர் கூட இருக்கீங்களா? இல்லை கண்டிப்பாக இல்லை. ரைட். நான் அவரை பற்றி ஒன்றும் சொல்ல. இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இல்லை, நானும் எதுவுமே சொல்ல. நல்லா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்காச்சும் சொல்லுங்கள். ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க அவர். நல்லா நான் பண்ணியிருக்கேன் அவரை. 2 hours இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஓகே. when he was the chief minister of Gujarat. Serious matter. Yeah, சொல்லுங்கள். அது காமெடி நடிச்சு போகிறீங்க? இல்லை அதுக்கும்
So, when do we get to see this movie on screen? Is there a release date that's being planned, or is July 14th my birthday, 27th birthday. அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சிரிச்சிங்க? 14th July. Okay. Fine. So 14th July is when we'll get tentatively fixed for 14th July. Okay. So that's your 27th birthday. 27th birthday. Okay. There were few topics that I wanted to avoid in the whole conversation. Age கேட்கக்கூடாதுண்ணா. இல்ல age is not one of them, definitely. I mean, age is just a number. One was politics, one was Nadiga Sangam, because it's not because it's controversial, because I'm not comfortable talking about it. I don't know much about it as well. The third topic was fitness. I really didn't want to talk about it, but it's hard to talk to you without touching the topic, because I think so much of you go into fitness. You're went to that extent. I was in London. நான் வந்து செல்ஃப் ரிச்சஸ் ஒரு பெரிய ஷோலேருந்து வெளியே வந்தேன். வந்து ஒரு 4-5 கேர்ள்ஸ் வந்தாங்க. அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கேஷுவலி தே ஜஸ்ட் வெண்ட் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி இதெல்லாம் கேட்கல அவங்க. ஹலோ மிஸ்டர் சரத் குமார், at 63 you look very good and you're the only person that we drool over to இப்படி உள்ள போயிட்டாங்க. ஹலோ நான் கேட்கணும், அதுக்குள்ளே போயிட்டாங்க. But is that something? That means what I found it was அந்த ஃபிட்னஸுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. Not even for Sarath Kumar seen there in London, suddenly for them the first instinct is சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு வராமல் ஐம் ஏ கிரேட் ஃப்ராண்ட் சொல்லாமல் at 63 you're looking like this அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஒரு ஏஜ். அப்போ என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கல்ல, 27 தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஏன்னா அவங்க வந்து 27 தெரியல. they don't know I go back. மற்றவங்க உங்களுக்குலாம் வயசு கூடும், எனக்கு குறையும். The curious case of இருக்குல்ல, that's a possibility. It is. So, but is that part of your I think it's part of your normal life. Like you don't have to put an effort. It's habit. On the serious note, it's a habit for me. Okay. Exercising has been my habit. So, அதனால அந்த ஹேபிட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அது இல்லாமல் மூளையெல்லாம் வேலை செய்யாது. நீங்கள் சொல்லிங்க இட்ஸ் லைக் அ விட்டமின் ஃபார் தி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆனால் மூளை இருக்கணும்ல வேலை செய்யறதுக்கு. So, was this Chennaiyil Oru Naal Part 2, was this inspired by any true incident or it's completely fictional? இல்லை, it's fictional தான். ட்ரூ இன்சிடென்ட்டுக்கு அதில் ஸ்கோப் இருக்கான்னு தெரியல, பட் இட்ஸ் டோட்டலி ஃபிக்ஷனல். Okay. So, even since this can be true, but it's not on a particular event in history, அந்த மாதிரிலாம் it can be created to be true. Okay. And அது என்ன படம்? சிபிஐ டைரி குறிப்பா மமுகா பண்ணது. Great Father. No, நியூ டெல்லி. Oh yeah, I'm not sure. அப்போ நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆமாம். If it's before 91 கண்டிப்பாக. நியூ டெல்லி they always create news. Okay. இப்போ நாளைக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் பீயிங் killed. இவங்க எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ when he is killed, next day first paper which will publish is this. Okay. நியூ டெல்லி போய் பார்ப்பீங்க அந்த படம். கண்டிப்பாக. மமுகா நடிச்சிருக்க நல்ல படம். So, what sort of which Sarath Kumar would people see? Is it the actor or the stuntsman, or is it the sophisticated cop? Or obviously from the trailer we know it's not the rural catering to the rural audience. So, is there something fresh in terms of rural audience, urban audience னே கிடையாது படத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும். Not the audience, I'm sorry. வேஷ்டி கட்டினா உடனே ரூரல்னு சொல்லிட முடியாது. வேஷ்டி கட்டினவங்க தான் இன்றைக்கி வந்து ரூல் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ வந்து வேஷ்டி கட்டி இருக்கிறவங்க வந்து ரூரல்னு சொல்லிட முடியாது. தே ஆர் ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதே மாதிரி வேஷ்டி நம்மளுடைய பேசிக்காக தமிழ்நாடுடைய ஐடென்டிட்டி. இதில் ரூரல் அர்பன் டிவைடே கிடையாது. இந்த படத்தில் வந்து க்ரைம் குட் பி கமிட்டட் இந்த வில்லேஜ், இட் கேன் பி கமிட்டட் இன் த சிட்டி. ஸோ ஒரு க்ரைம் கமிட் பண்ணது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா கதை. ஸோ இட் அப்பீல் டு போத் தி ஆடியன்ஸ், அது டவுட்டே கிடையாது. பட் என்னுடைய அட்டையர் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, வேரிங் சூட், ஒரு வேஸ்ட் கோட்டு இதெல்லாம் போட்டு நடிக்கிறனால கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்றது இங்கிலீஷ்லேயும் எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஜாக்கி சான்லாம் நீங்கள் வந்து ஹாலிவுட் போகும்போது நம்ம போகக்கூடாதா? அண்ட் யூ வில் டோட்டலி புல் இட் ஆஃப். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி ப்ரொடியூசர் கிடச்சா போகிறதுக்கு. அதே இதை வந்து பண்ணுங்க முதல்ல இந்த படத்தை. Chennaiyil Oru Naal Part 3 in Bangalore. இன் பெங்களூர்னா அப்புறம் கன்னடாவில் பண்ணுவோம் இல்லை? அது பண்ணலாமே, பண்ணுறது என்ன கன்னடத்தில் பண்ணலாம், எல்லா ஆல் லாங்குவேஜஸ் பண்ணுவோம். ஷூர். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிடும். நான் அங்கேயே எழுதியிருக்கு பட்ஜெட்டு. கரெக்டு தான். கரெக்ட். இங்கே எதுவும் எழுதலை. ஏன் வந்தோன்னு இருக்கு பெங்களூர்? இல்லை அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா தூக்கம் ஓவராக இருக்குனால இப்படி தான் பேசுவேன். சொல்லுங்கள். So, do you have affinity towards cop characters? After Jitin, we've seen you portraying a lot of cop characters.
அது அப்படின்னு கிடையாது. See, when they look at an officer அப்படின்னு பார்க்கும்போது they might be looking at various people and depends on the subject. அந்த சப்ஜெக்டில் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு வந்து இயக்குனர் தானே நினைக்கிறாரு. கரெக்ட். நினைக்கும் போது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னும் போது when it fits, okay, Sarath will be correct அப்படின்னா when the approach, when I like the script then I do it. So it's more incidental and then more the thought of the director which brings in the name of Sarath Kumar into his head. Okay. உங்களோட career backlog, do you have this thing like I've done enough, இப்போ அடுத்தது I need a change, or is it just the character and the scope that hits you? You wouldn't mind any movie with a good script and gives me more to perform is what I'm looking for. நான் கூட சொல்லியிருந்தேன் வில்லனாக நடிக்கணும் கூட நடிப்பேன், but it should have some meaning and some kind of a message through me. இந்த கேரக்டர் மூலயமா மக்களுக்கு என்ன சொல்கிறோன்றது கொஞ்சமாச்சும் இருக்கணும். It's not going to be a sermon kind of a movie. ஏதாச்சும் ஒரு கருத்தாச்சும் இருக்கணும்ல. Because being in the social life and also with society and being in politics and cinema, I have to come out with something. அதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன். Okay. But on that, on what you said right now, do you think that people should really get something out of a movie? Because movies can give various images. You can derive an image, you can derive a meaning from the villain also or from the protagonist also. So do you think people should just look at movie as a movie and not take it too personal, or do you think they should actually take something back from it? The good things can be taken, the bad things can be avoided. That's what I say. இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா சிகரெட் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? And you don't smoke in real life. I don't smoke. In this year. Yeah. ஸோ அதனால் இதில் இந்த ஸ்மோக்கிங் பார்த்தீங்கனாலே ஸ்மோக் பண்ண தெரியாமல் ஸ்மோக் பண்ணுவேன். இந்த படத்தில் மட்டும்தான் நான் மூக்கில் வந்து ஸ்மோக் விட்டுருப்பேன், கற்றுக்கிட்டேன் கொஞ்சம். இல்லாட்டி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஸ்மோக்கிங் தெரில பற்றியாக இருக்குன்ற, அதுவும் தெரிஞ்சு பிடிக்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ எத்தனை டேக் டிட் யூ லைக் ஆக்சுவலி ப்ராக்டிஸ் இட்? எதுக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கா? இல்லை அந்த டேக் மாதிரிலாம் அவ்வளோ மோசம் கிடையாது நான். அதான். பட் டு யூ திங்க் தட்ஸ் இப்போ சிகரெட் பிடிச்சாதான் லைக் பிஸ்னஸ் ஸ்டூடியோ அப்படி கிடையாது. சி பேசிக்லி வாட் இஸ் சி முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்து எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, அது ஸ்கூலுக்கு ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே இந்த 2 கை என்ன பண்ணணும்னு தெரியும். டைலாக் டெலிவரிமோ இந்த 2 கை எங்கே போகுது என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இனிஷியலாக நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஐ திங்க் ஐ ஆல்சோ கான் த்ரூ. பிஸ்னஸ் டு டூ இஸ் சம்திங். உங்கள்கிட்ட பேசும்போது நான் இதை வந்து இப்படி சுற்றிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன்னா இட் கிவ்ஸ் மீ சம்திங். இந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காரு இவருன்னு பார்க்குறாங்கல்ல, திஸ் இஸ் வாட் இஸ் பிஸ்னஸ் டு டூ. அதே மாதிரி சிகரெட் ஆக்சுவலி இஸ் மோர் அ பிஸ்னஸ் டு டூ. லைக் யூ கீப் அ சிகரெட் தென் லைட் அப்படின்னு பேசுகிற டைலாக்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸாக தெரியும்ல. பிகாஸ் யூ டேக் தட் மச் டைம் டு பெர்ஃபார்ம் அண்ட் தட் மச் டைம் டு டெலிவர் அ டைலாக். இட் லுக்ஸ் அண்ட் இது வந்து தேவையா இல்லையான்றது டேரக்டர் தான் சொல்லணும். இல்லை சார் வேணாம் சார் ரொம்ப லேகாக இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுங்க சார் அப்படின்னா வேறு. பட் தீஸ் ஆர் திங்ஸ் விச் கிவ் ஆடட் திங். அப்புறம் இந்த கேரக்டரில் வந்து அவர் வந்து அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்னா, டோட்டலி வந்து இந்த எந்த கேஸு முடியுமா முடியாதான்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில். இப்போ காஃபி குடிக்கிறது ஒரு ஹேபிட் சில பேருக்கு. ஐ யூஸ் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் காஃபி. அந்த காஃபி எப்போ குடிப்பேன்னா ரொம்ப இந்த ஒர்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சுன்னா 2-3 காஃபி ஜாஸ்தி போயிடும். அந்த மாதிரி சிகரெட் பீப்புள் டூ ஸ்மோக் அட் டைம்ஸ் டோட்டலி ஆன் சம்திங் வெரி முடிச்சே ஆகணும் போது எவ்வளோ வாட் டு டூ, சிகரெட் போக் பண்ணிவிட்டு அதை சிகரெட் ஆஃப் பண்ணிட்டு 2வது சிகரெட் கொளுத்திட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பிரிங்ஸ் அண்ட் தென் ஐ ஹேவ் அ ஹெட் ஏக் தேர் அகெயின் இட் டெல்ஸ் மீ டு ஸ்மோக் சிகரெட். இப்படி தான் கொண்டு வந்துட்டார் கதையில். ஓகே ஃபைன். ஸோ ஹெடேக்கு மருந்து சிகரெட்னு சொல்லலை, பட் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் he wants to express through that and that gives also ஃபோட்டோகிராஃபிக்காக பார்க்கும்போது அந்த ஸ்மோக் வருது. வெரி appealing. And so one thing I wanted to ask, as an actor, does Sarath Kumar involve himself more than just acting, or for example இப்போ dialogues வந்ததுன்னா do you actually review it and see if people would accept some dialogues from you? Depends. முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது எதிர் படிச்சிருப்பேன். அப்புறம் அந்த டைலாக் வந்து இது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் என்ன ஒரு பாசிட்டிவாக இது வந்து நான் சொல்கிற கருத்து நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இந்த ஸ்கிரிப்டுக்கே இது ஒத்து வராதுன்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணேன்னா ஐ டெஃபினெட்லி கன்வே டு த டைரக்டர். ஓகே. தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். வி வில் ஆர்கியூ, வி டோன்ட் மைண்ட் ஆர்கியூங் ஃபார் 1 hour over it, sit and think and then do a shoot. Later on audience சொல்லும்போது தப்பாக தெரியக்கூடாதுல்ல. Correct. You should be convinced that yes, we should be convinced while doing a scene. Okay. And நான் வந்து ஒரு சீன் வந்து ஜக்குபாயில் பண்ணியிருந்தேன். No offense to Ravi Kumar sir, one of the greatest friends I have in the industry. And you regard him as the greatest director. Almost 12 films I have worked with him. ஜக்குபாயில் வந்து என்ன பண்ணார்னா ஒரு இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் அண்ட் குட் போலீஸ் ஆஃபீஸர். அதே போலீஸாவது நைட்டான தண்ணி அடிச்சுட்டு it doesn't know where he is
அந்த சாப்பிட்டுட்டு போடுற இலை போடுற குப்பை தொட்டி பக்கத்தில் விழுந்து கிடப்பார். ஐ செட் சம்பை டசன்ட் ஜெல் சார் அப்படின்னு சொன்னான். இல்லை பெரிய சிம்பத்தி கிடைக்கும் இந்த கேரக்டர் மேலே, எதுக்காக இப்படி இருக்காரு. ஓகே, ப்ரீவியஸ் சீன் தான் வந்து டேஷிங்காக ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தா பாரில் தண்ணி அடிச்சுட்டு கிடப்பார். நான் சொல்லிட்டு வந்த பிறகு he did not get convinced at all about it. இந்த படம் வந்து எக்ஸ்சிஎம் பார்த்துட்டு டைரக்டர் கொஞ்சம் கூப்பிட்றீங்களான்னு கேட்டார். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டேன். அவர் சொன்னது தான் சொன்னார், எங்கள் ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து ஆக்ஷன் சீன் காமிக்கிறீங்க, அடுத்தது வந்து தண்ணி அடிக்கிறார், ஓகே, அவர் ஏன் குப்பை தொட்டில் போய் போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இல்லை, அந்த சீனை தூக்கிருங்கன்னார். ஓகே, தட் மீன்ஸ் அவரும் திங்க் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணியிருக்காரு. பட் வேற டைரக்டர்ஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட். அந்த சிம்பத்தி கிடைக்கணும், அந்த சிம்பத்தி எதனால் இப்படி இருக்காருன்றதுக்காக திங்க் பண்ணி வச்சுருக்காரு. பட் தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் ஐ டூ பாயிண்ட் அவுட். ஐ டோன்ட் இம்ப்ரெஸ் தட் தே ஷுட் நாட் டூ இட்னு. பட் அந்த வியூ அன்னைக்கு நான் நினச்சது வந்து கரெக்டுன்றது ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன கலைஞருடைய ஸ்கிரிப்ட். காக்கியின் ஒவ்வொரு நாள் பயணங்களில் ஒரு நாள் பயணம். So as a producer, there are a lot of young producers today, young in terms of industry experience, not in terms of age. So what are the key aspects that you would want them to see while producing a movie in order for them to minimize adverse results? We'll get the script book ready. Okay. Do not budge. அதாவது ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்து லெஃப்ட் காலம் சரி, ரைட்டு டைலாக்ஸ், அது எல்லாமே பக்காவாக இதுதான், திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இதுதான் மேனுவல், இந்த படத்தோட உயிரே இதுதான். அதை வச்சு தான் பட்ஜெட் போட முடியும். இந்த லெஃப்ட் காலத்தில் வந்து இப்போ 10 மாட்டு வண்டி வருது அப்படின்னா 10 மாட்டு வண்டினா அவர் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணும்ல. கரெக்ட். ஸோ அதனால் அந்த புக்கு ஸ்கிரிப்ட் புக்கு தான் பேஸ். அந்த ஸ்கிரிப்ட் புக்கை வந்து டைப் பண்ணாமல் ஷூட்டிங் போகிறது தப்பு. ஓகே. ஸோ அன்றைக்கே சொன்னேன் சார், அந்த சீனில் வந்து ஒரு 40 வண்டி தேவைப்படுன்னு சொன்னேன் சார். நான் அன்றைக்கி சொல்லியிருக்கலாம், பட் டைரக்டர் ப்ரொடியூசர் அதுக்கு ப்ரிப்பேரே ஆகாமல் இருந்திருப்பார். கரெக்ட். இப்போ ஹெலிகாப்டர் 3 ஹெலிகாப்டர் திடீர்னு வேணும்னு சொன்னாங்கன்னா, இஃப் இட் வாஸ் தேர் இன் த ஸ்கிரிப்ட், த ப்ரொடியூசர் would have a scope. It's not a one-day journey. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் புக் இல்லாமல் ஒரு 6 மாதம் 9 மாதம் இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து யூ ஷுட் சிட் டவுன். ஓகே. அது பண்ணிவிட்டு செட்டுக்கு போகும்போது எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல், எந்த குழப்பம் இல்லாமல் படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரிலீஸ் டேட்டில் வந்து படத்தையும் ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் அட்வைஸ்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அன்றைக்கி தான் சார் மிஸ்டர் ஏ படம் வருது, மிஸ்டர் பி படம் வருது, மிஸ்டர் சி வருது சார், தியேட்டரே கிடைக்காது. தட் ஷுட் நாட் பி யுவர் ப்ராப்ளம். நீங்கள் படத்தை எடுத்தீங்களா, ரிலீஸ் பண்ணிங்களா, கரெக்டாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் தைரியமாக ரிலீஸ் பண்ணிடணும். யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூர் ஃபிலிம். அதை தள்ள என்ன ஆகும்னா அகெயின் இன்ட்ரெஸ்ட் பர்டன் கெட்ஸ் ஆன் டு த ஃபிலிம். ஓகே. அப்புறம் இல்லை சார் அது அன்றைக்கி எக்ஸாம் டைம் சார், அதில் வேண்டாம் சார், 2 மாதம் தள்ளிடலாம் அப்படின்லாம் சொல்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற டேட்டை நம்மளே தள்ளிடுவோம். ஓகே. இட்ஸ் பெட்டர் யூ ரிலீஸ் இட் ஒன் அமங் த ரெஸ்ட்டாக வரட்டுமே. போட்டியில் தானே வரணும், எல்லாமே போட்டி தானே உலகம், சேலஞ்ச் தானே லைஃப். கரெக்ட். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். யூ டு அக்செப்ட் சேலஞ்சஸ் அண்ட் வின் அ ரேஸ். ஓகே. ஐ திங்க் தீஸ் ஆர் திங்ஸ் ப்ரொடியூசர் வந்து எல்லாம் ரெடியாக இருந்தால் தான். நாங்கள் போய் சொல்கிறோம் சார் சீனில் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும். ப்ரொடியூசர் இஸ் காட் ஆல் த ரைட் டு நோ எவ்ரி சீன் தட் இஸ் பீயிங் ஷாட். அண்டர்ஸ் சார் இன்ட்ரிகேட்டாக சில இது வந்து சொன்னால் வெளியே போடுன்னு நினைக்கிறது மட்டும் அவர்கிட்ட தனியாக சொல்லாதீங்கன்னா ப்ரொடியூசர் எப்படி சொல்லுவார்? He'll be more bothered about. He'll be more bothered. அவர் சொல்ல மாட்டார்ல. அந்த மாதிரிலாம் நம்ம சீக்கிரட்டாக படம் எடுக்க முடியாது. ப்ரொடியூசர் தெரியாமல் எடுக்கக்கூடாது. கரெக்ட். ப்ரொடியூசர் இஸ் a person who is investing the money. இந்த கேஸில் நான் தேடிட்டு இருக்கேன் மிஸ்டர் எக்ஸ் இஸ் ரியலி ஸ்மார்ட். ஸோ ஏற்கனவே இப்போ நீங்கள் உங்களோட அட்வைஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க. பட் ஐ வுட் வாண்ட் டு நோ வாட் யூ திங்க் வென்ட் ராங் வித் திஸ் ஒன் ப்ராஜெக்ட் கால் Regazzi Police, and was there any specific learning from that project? Regazzi Police வந்து there again first of all அதில் வந்து வில்லன் சொன்னது வந்து கவுண்டமணின்னு சொன்னார் இளவரசன். ஓகே. அதில் ஒப்புதலே கிடையாது. தென் he convinced myself, இல்லைங்க கவுண்டமணி ஒரு காமெடியன், அவர் வந்து வில்லனாக பண்ணுறது புதுசாக இருக்குன்ட்டார். ஓகே. ஸோ அந்த 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 மூமெண்ட்டில் எக்ஸப்ட் பண்ணிட்டு போயிட்டோம் இல்லையா, அது பெரிய தப்பு. ஓகே. இல்லைங்க அவர் காமெடி ரோலில் கொடுங்க, வில்லன் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க இவ்வளோ பெரிய படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ தட் வாஸ் ஐ திங்க் ஓகே அவர் மெயின் வில்லனாக போட்டது அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஹவ் டன். அதனால படம் ஃபெயில் ஆகல. அண்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ட் செலவு பிளானிங் இல்லாமல் லண்டனில் இருந்தோம்னு இப்போ போனோம்னா பாரிஸில் ஒரு 2 நாள் எடுத்துடலாமா அப்படின்னு அங்கே போய் பிளான் பண்ணிடுவோம். ஓகே. அப்படி சுவிட்சர்லாந்து போயிடலாமா அப்படின்றதுலாம் அதான் சொன்னேன், இட் வாஸ் நாட் தேர். Almost like the Bulgaria thing. ஸோ
பல்கேரியா இல்லை, பல்கேரியா பீப்புள் ஆர் பிளானிங் அண்ட் கோயிங். அவர் இதுக்காக சொன்னாது. நாங்கள் வந்து மேஜர் அங்கே போகிற ஆக்ஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ வித் ஸ்டோரி எங்கேயுமே போகணும். ஓகே, அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒளி ஐம் நாட் ட்ரைங் டு no what I wanted to say is like அந்த ஸ்கிரிப்டை டிமாண்ட் பண்ணாமல் ஆமாம், திடீர்னு யோசனை பண்ணக்கூடாது. இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே ஆக்ஷன் தான் எடுக்கலாம், அதுக்குன்னு 4 ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுல்ல. அதனால் there should be some script which involves you to go there. அந்த மாதிரி ஈவன் அந்த படத்தில் இருக்குது, பட் மோர் கான்சன்ட்ரேஷன் ஆக்ஷன் போயிடுச்சு. And was there any ஒரு interesting incident or a funny incident that happened during this whole shoot? I'm sure you guys would have had fun. கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும். டப்பிங்கில் நிறைய ஃபன்னி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஷூட்டிங்கில். எதனால் சொல்லணும்னா, அந்த 27 நாள் யூன் பிலீவ் 2 o'clock மத்தியானம் ஆரம்பித்தோம்னா மறுநாள் காலையில் 6 மணி 7 மணி வரைக்கும் ஷூட்டிங். ஓகே, ஸோ வேர் இஸ் அ டைம் யூ ஜஸ்ட் ஸ்லீப், கெட் அப், கோ ஃபார் ஷூட், ஸ்லீப், கெட் அப், கோ ஃபார் ஷூட். ஓகே, டப்பிங்கில் நிறைய காமெடிஸ்லாம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இஃப் யூ குட். டப்பிங்கில் காமெடிலாம் வராது, பட் டப்பிங் இஸ் அ பிளேஸ் வேர் யூ ட்ரை டு கரெக்ட் யுவர் செல்ஃப். சில டைலாக்ஸ் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்போம். இட்ஸ் அ பிளேஸ் வெரி கரெக்ட் யுவர் டைலாக் டெலிவரி, மாடுலேஷன்ஸ் எல்லாமே அங்கே மாற்ற முடியும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இஸ் ஸோ மச். இன்னொரு கேரக்டர் வந்து பேசியிருந்ததை வந்து கூட நான் வந்து ஒரு கேர்ளுக்காக பேசினேன். இது இப்படி பேசினா இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லி டப் பண்ணி வச்சுட்டே போயிட்டேன். ஸோ இன்வால்வ் இன் த ஸ்கிரிப்ட். ஓகே, ஆனால் நான் டைரக்டரும் கிடையாது, அசோசியேட் டைரக்டர் சொன்னால் நான் அந்த கேர்ள் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி பேசணுன்றதையும் பேசி வச்சுட்டு போயிட்டேன். நல்லா பேசணும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல, அவங்களுக்கு நான் பேசி வச்சுட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் திங்ஸ் ஐ கெட் இன்வால்வ். ஓகே, அண்ட் ஃப்ரம் நீங்கள் வந்து when you were at your personal career peak time, you've always been open to multistarrer films. You've never bothered, அதாவது நான் இந்த பீக் டைமில் இருக்கேன், நான் வந்து I cannot act as lead characters, brother, elder brother, அப்படிலாம் you've never had it. So what made you take that sort of decision always? And it was quite selfless. ஏன்னா உங்களோட பர்சனல் கரியர் க்ரோத் பார்த்து நீங்கள் அந்த டிசிஷன். இப்போ நான் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் பண்ணும்போது கெனி, தட் இஸ் விக்ரம், was coming up. So Chowdhury felt that I should do his elder brother. Okay. Though சொன்னேன், இல்லை சார் எப்படி சார் கெஸ்ட் வரலாம், நான் பண்ணுறது இல்லையா சார் அப்படின்னு சொல்லும் போது கூட எனக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ண வச்சார். ஸோ தட் வே ஐ டென்ட் ஹவ் எனி இது, பிகாஸ் கெனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் டூயிங் இட். பட் அது வந்து ஒரு படத்தில் வந்து இது தேவைப்படுதுன்னு சொல்லும்போது பண்ணலாம். அந்த கேரக்டர் நான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னால் பண்ணலாம். ஒரு கேரக்டர் அண்ணன் ஒருத்தர் தேவைப்படும் போய் பிடிச்சோங்க ஒரு அண்ணனை ஒன்று போடுற மாதிரி போட்டால் அந்த மாதிரி ஐ டோன்ட் ஆக்ட். ஸோ தட் வே ஹட் வெரி கிளியர் ஐடியாஸ். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் உங்ககிட்ட வரும்போது கொஞ்சம் ஓரளவு ஃபில்டர் ஆகி தான் வரும் இல்லையா இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால்? வந்து இப்போ என்னென்னா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நான் கேட்டுட்ருக்காங்க. லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ ஸ்டோரிஸ். தே ஃபீலிங் கம்ஃபர்டபுள் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ ஸ்டோரிஸ். ஐ எம் ஓப்பன் டு எனி கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்து படம் பார்க்குறவங்களும் வித்தியாசமாக படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே என்ன ஆகும்னு எந்த ஹீரோக்கும் தெரியாது. லெட் அஸ் ஃபேஸ் த ஃபேக்ட்ஸ், தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா படம் பார்க்க சொல்லும் போது கூட நான் ஆனால் படத்தை வந்து மேட்னி ஷோ போயிடாதீங்கன்னா 6:30 போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் பீப்புள் கம் இன் டு த தியேட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழலில் வந்து கெட்டிங் ஆடியன்ஸ் டு த தியேட்டர், டூயிங் குட் ஃபிலிம்ஸ், டூயிங் நியூ வே ஃபிலிம்ஸ், அதாவது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கின்றது வந்து இன்றைக்கி அந்த யங்ஸ்டர்ஸ், நியூ டைப் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு திங்கிங் டிஃப்ரெண்ட், வித்தியாசமாக கதை, அது வந்து ஒரு வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்து இருக்கிற மாதிரி கதைகள், இதெல்லாம் வந்து எடுபடும் நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஸோ இந்த பிகினிங் ஆஃப் யூர் கரியர் நீங்கள் வந்து யூ were working for Dinakaran, Bangalore. And from that, with the invent of technology, angendi we had electronic media. Now the social media has taken over. So how do you see the advent of the advancements in technology? Adu vandu do you think it's good in a way and also boon and a bane, or ஏன்னா there were times when it's a boon. ஏன்னா அப்போ வந்து ஒரு நியூஸ் சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரங்க் கால் புக் பண்ணுவேன் பெங்களூரில். So I used to go to the post office. So we go book a call and wait. See, if you don't get the call, how do you send the news across? Correct. So அந்த மாதிரி இப்போ அப்படி இல்லைல்ல. ஆமாம். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாப்புலேஷனில் ஒரு 60% 70% ரிப்போர்ட்டர்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம மொபைல் எடுத்த உடனே அனுப்பிச்சிடுறாங்களே. இந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ நோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ given a lot of scope for news.
நியூஸ் கிடைக்கிறது. நியூஸ் கேதரர்ஸ் பிகம் மோர். அண்ட் சம்டைம்ஸ் என்னென்னா அதில் பேன்றது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு மர்டர் நடக்கிறது வந்து ஷூட் பண்ணி அனுப்புறதுன்றது, மர்டர் நடக்கும்போது போய் காப்பாற்ற கூட போகாமல் இருக்கிறது தான் வேதனையான ஒன்று. அதையும் ஷூட் பண்ணுறாங்கல்ல. கரெக்ட். தட் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் தி அதர் பார்ட் ஆஃப் திங். ஸோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, சொசைட்டி, சோஷியல் பீப்புள் ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் ஹெல்பிங் பீப்புள். அது வந்து ஒரு காட்சியாக எடுத்துக்கூடாது. அதை காட்சியாக எடுத்து ஷூட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து வேதனையாக தான் அளிக்கும் எனக்கு. அந்த டைமில் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் இன்வால்வ்ட் இன் எஸ் கோயிங் ஸ்டாப் சம்படி ஃப்ரம் டூயிங் எ கிரைம். உங்களுக்கு உயிர் போய்டும் நினச்சனால போய் தடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு 10 பேர் போய் ஒருத்தர் பிடிச்சிடலாம்ல. ட்ரூ. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அதர் தென் தட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இஸ் வெல்கம். அண்ட் if used socially in a very responsible. எல்லா விதத்துலையும் இருக்குது. சோஷியல் மீடியா இஸ் டிஃப்ரெண்ட். See, people got the right under the Article 19 of the Indian Constitution. They can express themselves. அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நிறையா மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல, எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து கிண்டல் பண்ணலான்றதும் there should be a restriction. That's what I feel. There should be a line. Yeah, there should be a line drawn within yourself. உங்களை யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. ஒரு பப்ளிக் ஃபிகர் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு தெரியல. இப்போ என்னை வந்து நான் வந்து லண்டன்லேருந்து சரி ஒரு லைவில் போய் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், லண்டன் மாநகரம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும்னு நினச்சி நான் வந்து சரி அதை ஷூட் பண்ணி அந்த லைவாக ஷூட் பண்ணுவோன்னு சொல்லணும். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தண்ணீர் பஞ்சம், ஒரு அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு தேம்ஸ் நதியை காமிச்சிட்ருக்கீங்களான்னு எழுதுகிறான். there's no relevance at all whatsoever. நான் போனதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். ஸோ எதுக்காக போனோம்னா அதை ஷூட் பண்ணதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று. நான் போனது வந்து நான் லூர்துக்கு போனேன், அங்கே சர்ச்சுக்கு எப்போதும் போவேன். அது என் சன்னோடைய பர்த்டே. நான் ஷூட்டிங்லேருந்து நேராக சரி என் சன் அங்கே இருந்து அங்கே போயிருக்கான், பல்கேரியா ஷூட்டிங் அவன் மதரோட போகிறான். அதனால் ஐ வாண்ட் வென் தேர் ஆல் த வே. அது போகும்போது சரி ஒரு லைவாக வரலான்னும் போது இந்த மாதிரி கமெண்ட் வந்து சொல்கிறதுக்காக கமெண்ட் பண்ணக்கூடாது. தட் கொஸ்டின் யூ ஷுட் ஆஸ்க் மீ வேணா இங்கே வந்த பிறகு நீங்கள் வந்து நான் வந்து சம்டைம்ஸ் ஐ கோ ஆன் த சோஷியல் மீடியா அண்ட் டேக் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். தண்ணீர் பஞ்சத்துக்கு என்ன பண்ணலாம், நீர் வரத்துக்கு என்ன பெருக்கலாம், இந்த கோகோகோலா வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ எனிதிங் அண்டர் தி சன். என்னை வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் காத்துட்ருக்கேன். ஆனால் இதெல்லாம் இருக்குல்ல இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப இன்சல்ட்டாக பண்ணுறது, ரொம்ப வல்கராக போகிறது, இதெல்லாம் வந்து கேன் பி அவாய்டட். ஏன்னா இட் ஷோஸ் ஆன் யூ ஆல்சோ. ஆமாம், அது மட்டும் இல்லையே. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, நீங்கள் நாளைக்கு என் பொசிஷன் வரலாம்ல. ஸோ தென் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மை எபிலிட்டிஸ். சரத்குமார்ன்ற மனிதனை தனி மனிதனை உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது கலை உலகத்தில் வந்திருக்காரு, சினிமா நடிகராக வந்தார், சில பேருக்கு வந்து சைக்கிள் ஓட்டினார், 500 ரூபாய் சம்பளத்தில் வந்து வந்தார், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வந்தாருன்னு போவாங்க. உங்களுக்கு மேலோட்டமாக உங்களுக்கு வந்து ஒருத்தரோட காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி நடக்கிற சம்பவத்தை மட்டும்தான் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. தட் இஸ் நாட் ரியாலிட்டி. யூ ஷுட் ஆல்சோ அவங்கள வந்து இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு, எப்படி வந்தார், அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோமா, அவரை பற்றி நம்ம கிண்டல் பண்ணுற அளவுக்கு நம்ம உயர்ந்துருக்கோம்னு முதல்ல நினச்சிக்கணும். அதாவது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கின்ற மாதிரி சொல்கிறது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். யூ டெல் எனிதிங், நாளைக்கே நீங்கள் என்னை பற்றி போட்டால் கூட ஐ வில் ஆன்சர் தட். தட்ஸ் நாட் an issue. But I think we should draw a line, you know. Internally, like you said. You should draw a line moral code yourselves, moral code. நீங்களே தான் பண்ணிக்கணும், அது யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. It makes sense that. ஏன்னா ஹெல்த்தி சொசைட்டி கொண்டு வரணுங்க. ஃப்யூச்சரில் we have to be one அப்படின்னு சொன்னோம்னா, ஜாதி மத மொழி அப்பாற்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு பாடுபடணும் எல்லாரும் சொன்னோம்னா, how do you become united? Correct. When everybody starts working for the society's betterment. Society is made up of everyone. Everybody. Yeah. So when you were talking about in the ridicule and memes and kalaikirad patti pesumodhu, Goundaman is one such person who's always been known for his type of comedies. But I felt our Panamode, it made more sense because he as a person is very knowledgeable. You also refer to him as an encyclopedia. So and the strong opinion comes from knowing the reality. Yes. Do you think that is very necessary for someone to even make an opinion? ஒரு ஒப்பீனியன் பண்ண பிகாஸ் இப்போ வந்து கவுண்டமணி சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தவங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு காமெடியன் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவருடைய அறிவு ஆற்றல் திறமையெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் நீங்கள் சொல்கிறேன்ல, இப்போ எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சால் அவர் கூட பழகினாலும் தெரியும். அவருக்கு வந்து நீங்கள் ரைட் ஃப்ரம் ஹாலிவுட்டில் வந்து இன்றைக்கி கரண்ட்டாக யார் என்டர் பண்ணியிருக்காங்க ஃபீல்டுன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருப்பார். உங்களுக்கு எனக்கு கூட தெரியாது. இஸ் வெல் ரிசர்ச்டு பர்சன். இஸ் எ லைஃப் இஸ் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபிலிம்ஸ்னே சொல்லலாம்.
எல்லா படம் ஹாலிவுட் படம் பார்த்துருப்பார், எந்தெந்த படத்தில் யார் எப்படி நடிச்சிருக்காங்க. ஸோ இஸ் அ பர்சன், உலக அறிவு அண்ட் சொசைட்டியில் என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ அவங்க தான் நல்ல காமெடியாக வர முடியும். ஸோ பீப்புள் ஹூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அதை கோட் பண்ணி சொல்லும் போது தான் சிரிக்கிறாங்க மக்கள். கரெக்ட். இல்லாட்டி சிரிக்க மாட்டாங்க. Otherwise it becomes ரொம்ப personal attack மாதிரி. Do you get affected by these memes and ridicules on? I don't get affected, but I do get affected when சில பேரோட என்ன சொல்கிறது, ஒரு டோன், ஒரு இயலாமை, அவங்களுடைய கஷ்டமாக இருக்கிற சூழல், உடல்நிலை பாதிப்பு, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கிண்டல் பண்ணும்போது எனக்கு வேதனையாக இருக்கும். ஓகே. அண்மையில் நான் வந்து அருமை நண்பர் விஜயகாந்தை பற்றி நான் பார்த்தேன். அவர் இஃப்தார் ரூமில் சாப்பிட்றாங்க, அதுக்கு ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அவர் குழந்த மாதிரி ஆக்கி, அவருக்கு என்ன ப்ராப்ளமோ அது அவரோட சொந்த ப்ராப்ளம். அதை வச்சு நீங்கள் வந்து அவர் வந்து இஸ் பர்சன் வாஸ் அச்சீவ்ட் அ லாட் இன் லைஃப். நான் வந்து அவருக்கு நான் வந்து எதிராக இருக்கலாம், ஆஸ் ஃபார் பொலிட்டிக்கல் இஸ் ஐ அப்போஸ் இஸ் வியூஸாக இருக்கலாம், பட் ஐ ஒன்ட் லெட் எனிபடி டாக் இன்சல்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நான் அதை ரசிக்கவே மாட்டேன், நான் பார்க்கவும் மாட்டேன் அதை. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை அளிச்சது எனக்கு. See, that's not how you make people who have achieved. They're all people who have achieved. ஸ்க்ராட்சிலேருந்து வந்து மேலே வரைக்கும் வந்திருக்காங்க, சாதாரணமாக வரல. ஸோ உங்களுக்கு ரெடிகல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்து, ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு காமெடி அப்படின்னு சொல்லி பார்க்குறது அதல்ல. எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், அவருக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அப்படி பண்ணார், ஏன் அப்படி சாப்பிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். முதல்ல தெரியாமல் அவரை போய் கிண்டல் பண்ணி அவரை வந்து பேபி மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு சாங்கை போட்டு, இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. நான் வந்து I was seeing your exercising videos and all, and it was actually motivating. A lot of people கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது they say they are inspired by you. So I think that's a very good thing. ஏன்னா not many people do that. அவங்க வந்து செல்ஃபீஸ் எடுத்து போடலாம், but then sending beyond your personal life and actually affecting and ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் is something that we all need today, at least from people who we look up to. So I think that's something that I really wanted to thank you for. Yeah, because அது வந்து I think it is needed. இன்றைக்கி வந்து health is wealth. சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு சொல்கிற மாதிரி I think that should be a part of your life, because you can achieve anything only when you have good health. So அதனால் I keep on telling people maintain a good health. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம், களவும் கற்று மர. அதுக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு தான் மறப்பேன். அளவுக்கு மீறின பிறகு விஷமாக தான் பார்க்கலாம், தான் தேவை கிடையாது இல்லையா? And sir, do you think அப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்க சார், இப்போ நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க, நான் வேறு யாரையும் சொல்ல, அண்மையில் ஏதோ ஸ்டேட்மெண்ட் பண்ண அதை பற்றி இல்லை, அது சொல்கிறது என்ன தப்பு? கரெக்ட். தான் உணர்ந்ததை வந்து பிறருக்கு சொல்லித்தருவதில் வந்து அறிவுரை தானே. அதுதான் யூ ஹவ் கான் த்ரூ சம்திங் விச் யூ டோன்ட் வாண்ட் யூ டு கோ. அதான் வந்து இங்கிலீஷில் பழமொழி இருக்குல்ல, wise men learn from others' mistakes, fools by their own. So when you become a wise man, learn from others' mistakes. So others' mistakes ஒத்துக்கிட்டு சொல்கிறாங்கல்ல, சரி அவர் வந்து சொல்கிறாரியா, சரி அவரே இவ்வளோ கஷ்டப்படுறார், நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், அவர் நெருப்புனா நானும் தொட்டு பார்ப்பேன்றது அவசியம் கிடையாதுல்ல. கரெக்ட். ஸோ பி அ வைஸ் மேன், லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து வெளியே வந்து சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லை. கரெக்ட். நான் இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன், நான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சோஷியலாக வந்து நான் சொல்கிறேன்னா, தட் மீன்ஸ் ஐ எம் சச் அ ஓப்பன் டிரான்ஸ்பேரண்ட் கை தட் ஐ லைக் டு டெல் த பீப்புள் ட்ரூலி, நீங்கள் மாறணும், நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் என்ன மாதிரி ஆயிடாதீங்க, என்னோடய நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, என்னுடைய கெட்ட விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. ஓ நீ கெட்டவனா இதெல்லாம் பண்ணியா அப்படி உடனே அதில் போயிடக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன நெகட்டிவ் உங்கள்கிட்ட? சாரி, நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்? இல்லை இல்லை இப்போ நீங்கள் கேட்கலாம் சார், கண்டிப்பாக. வேண்டாம் வேண்டாம், பெங்களூரில் இருக்கனால சொல்லவே வேணாம், சைஸுக்கு அதுக்கு மேட்ச் ஆகுது. சொல்லுங்கள், அதை போய் கேட்டேன். ஸோ ஐ இஸ் வெரி குட். கோரமங்கலம் 400 ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது சொல்ல வந்தேன் நான். அப்படியா? கோரமங்கலில் 400 ரெஸ்டாரண்ட் இல்லை? 400 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிட்றது இல்லையா நீங்கள்? இல்லை இல்லை, இந்திரா நகர்லேயே நிறைய, அதுவே முடியும். இந்திரா நகர்லேயே இருக்குது, ஒரு 150 மேலே இருக்குது. Sir, one more question regarding social media. So, do you think it gives you an opportunity to be yourself? You know, sometimes when you're reported by media, there is a chance that they can tweak and make things look more sensational. So, do you think it gives you that freedom to be yourself? கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டிலேருந்து வரும்போது அது உண்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், அந்த இன்டர்வியூ எப்படி போடுறாங்கன்றது தெரியாமல் ஒரு வார்த்தையை மாற்றி போட்டாலே வேறு மாதிரி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் அஃபிஷியலாக வருதுன்னா, அந்த அஃபிஷியலாக தட் மீன் ஹி நோஸ் அபவுட் இட்.
ஸோ இஸ் சேயிங் இட். அதை வந்து எடுத்து போட்டால் தப்பு கிடையாது. And you've always said that press shouldn't like over sensationalize, report what is original அப்படின்னு எப்பவுமே. நான் வந்து ப்ரெஸ்ஸை வந்து நம்ம சொல்லக்கூடாது, ப்ரெஸ் வந்து இதுக்கு ஆல் த ஃப்ரீடம், பட் சென்சேஷனலைசிங் இந்த ஹோல் திங் வந்து ஒரு விதத்தை ஒன்றை வந்து பெருசு பண்ணி மக்களுக்கு பெரிய காபராவை உண்டு பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. நீங்கள் நிறைய நான் இந்த பிபிசிலாம் பார்க்குறேன், நாட் ட்ரைங் டு ப்ரொமோட் சம்படி சம் சேனல். ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். நியூஸாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. And certain things are cut off. The gory death, the gory incidents, it's not cut off. It doesn't even come as a clipping. Okay. 80 பேர் செத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. 80 பேர் இப்படி கிடந்தாங்களா அப்படி கிடந்தாங்களாலாம் போடுறதில்ல. True. It's not necessary. Correct. It affects people. Definitely, it does. Okay. And one last segment. So there was few things that I wanted to ask you as a fan. So what is a typical Sarath Kumar stereotype? ஏன்னா இப்போது ராஜ்கிரண், நெப்போலியன் இவங்களுக்காக ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது. மிமிக் பண்ணும்போது கூட ராஜ்கிரன்னா நல்லியலும்பு கடிக்கிற அந்த மாதிரிலாம் இருக்குது. வாட் டு யூ திங்க் இஸ் அ டிப்பிக்கல் சரத்குமார் ஸ்டீரியோடைப்? ஒன்றுமே இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே யாருமே மிமிக் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. தோலை பறிச்சு போடுன்னு சொல்கிறது வந்து மிமிக்கிங் கிடையாது. ஸோ என்னுடைய இது வந்து பேசிக்லி ஐ எம் நார்மல் பர்சன். அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி யதார்த்தமாக நான் நடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப என்னை யாரும் மிமிக்ரியில் யூஸ் பண்ணுமா நான் தெரியல. ஓகே, ஒருத்தர் 2 பேர் வராங்க, அந்த ஆட்டாம டயலாக் சொல்கிறனால தட்ஸ் நாட் மிமிக்ரி. மோஸ்ட்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் வாய்ஸ் அண்ட் இட் வில் பி ஆமாம். அந்த கவுண்டர் பாஷை பேசுனது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். பெரிய லெவலில் பண்ணல. இப்போ கமலோ ரஜினியோ இவங்களாம் நீங்கள் மிமிக் பண்ண முடியும். விஜயகாந்தோ மிமிக் பண்ணிடலாம். ஓகே, கரெக்ட். நானும் அதை யோசிச்சுட்டே இருந்தேன், வாட் ஸ்டீரியோடைப் கேன் ஐ புட் இம் இன்டு அப்படின்னு. ஐ வாசன்ட் ஏபிள் டு. ஸோ அதான் உங்ககிட்டே கேட்கல. டியூ நோ தட் சில பேர் உங்களுக்கே தெரியும் திஸ் இஸ் மை ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது, பட் ஐ கிடையாது, யதார்த்தமாக அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. ஓகே. அண்ட் டு யூ நீங்கள் வந்து you've been into various departments of the industry. Direction, has it always been something that you want to do, or நீங்கள் ரொம்ப கான்ஷியஸ்? Direction takes a lot of time and energy and things. என்னை பொறுத்த தலைமகன் வந்து when my friend Balaji suddenly for reasons of his own, when he moved away from the project, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து so much of effort, so much of time, energy that went into it. ஒன்று நடிக்கணும், இல்லாட்டி ஒன்று டைரக்ட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ நீங்கள் உடனே கேட்டக்கூடாது, சார் டைரக்டர்ஸ்லாம் நடிச்சிட்ருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நோ கான்ட்ரவர்சிஸ், நோ காரணம் நடிக்கலாம். பட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சில பேர் வந்து எல்லாமே பண்ண முடியும். சகல கலா வல்லவர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாமே பண்ண முடியும். சில பேர் அப்படி இழுக்க மாட்டாங்க. So if you have the time and if you can give it, it's definitely. ஒரு 1 year உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணி அதிலே உட்காந்து till I get convinced about a script நான் பண்ணேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 6-7 years வச்சுருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஐ வுட் சே. இட் பி ரெவல்யூஷனரி ஸ்கிரிப்ட் தான். ஆனால் அது எடுக்கணும்னா அதை உட்காந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கு நான் ஃபிசிக்கலாகவே ஐ ஷுட் சேஞ்ச் மை செல்ஃப். அதுக்கெலாம் இப்போ டைம் அண்ட் எனர்ஜி இருக்கான்னு தெரியல. ஓகே. அண்ட் என்ன ஆஸ் அ ஃபேன் நான் உங்களோட மூவிஸ்லாம் பார்க்கும்போது ஐ வுட் ஃபீல் that Pachikali Muthucharan is one of your better performances. And in fact the scene where நீங்கள் வந்து you open out to her and confess. So I would want you to talk a little bit on that subject and why you feel it. I don't think it did as well as it deserves. So what do you think is the reason? அது பிகாஸ் அந்த இமேஜின் ஒன்றுக்குள்ளே கோட்டுக்குள்ளே மாட்டிக்கிறோம் இல்லையா. இப்போ சரத்குமார் வந்து அந்த வில்லனை மிலன் சோமன் வந்து அடிச்சிருக்க முடியாதா? அந்த இடத்துல அந்த ஜோதிகா அந்த பொசிஷனில் வந்து அப்போ தான் வில்லின்னு தெரியுது அந்த படத்தில். அவங்க வந்து ஆன்டி கேரக்டர் பண்ணுறாங்கன்னு. அப்போ ஒரு பொண்ணை கூட காப்பாற்ற முடியல, ஒரு பெரிய உடம்பு வச்சுருக்காருன்றது அவன் நினைக்கிறான். அந்த இமேஜை வந்து அன்றைக்கி கௌதமிட்ட நான் சொன்னேன், இது கொஞ்சம் தியேட்டரில் வந்து பிஎன்சி ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே. ஏன்னா அவன் அந்த இமேஜ்லேயே பார்த்துட்டு அவன் என்ன அடிக்கிறான்றதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி சில வி ஹவ் காட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் திங். அதெல்லாம் உடைக்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே, ஃபைன். அண்ட் ஆஸ் அ ஃபேன் ஐ வுட் வாண்ட் டு சி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரி ஒரு படம் வந்தால் லைக் வித் ஆல் தி உங்கள் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் லைக் யூ, சத்யராஜ் சார் and Ramki and Rajkiran and Napoleon. We would like to see one major collab and maybe something like Expendables, but which is relevant to our industry. Is there a possibility for something like that to happen? The possibilities are there. It depends on the script. And the script should be very, very clear and everybody should have their own space. இப்போ என்னென்னா படம் எடுக்கும்போது அவருக்கு பெட்டராக கொடுத்துட்டாங்க, இவர் பெட்டராக அப்படி வராமல்
ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அது கன்வின்ஸ் ஆகி எஸ் ஐ வில் டூ இட்னு சொன்ன பிறகு அது எந்த மாற்றம் இல்லாமல் பண்ணால் இட்ஸ் பாசிபிள் நினைக்கிறேன். And if everyone is convinced and எஸ் okay, so that's something we can really hope for. So one last thing before we finish off this. Ellarkume they've seen you as a very intimidating person, and வை I don't know how again I feel intimidated now. Why in K20 intimidated? So there's one now unga trailer paakkumbodhu kuda I really thought, you know, it could be Chennaiyil Oru Naal, the franchisee can be something like what Taken is. So I have the script and the dialogue of Taken. Could you just say that once unga voice if I just want to listen to it? I'll find you, I'll kill you. Yeah, na vechirken sir. Oh, ஒரே ஒரு நிமிஷம். the final line தானே சொன்னா, I'll find you and I will kill you. ஆமா, That's the correct. final. If you let my daughter to go now, that will be the end of it. I will not look for you. I will not pursue you. But if you don't, I will look for you, I'll find you, and I'll kill you. Yes, at the time. Thank you so much. It's been an honor talking to you. Same here. We've been told that the teaser is doing really well, and it's almost reaching 1 million views on Facebook and more than 15k views, 115,000 views on YouTube. Our best wishes. There are a lot of movies releasing around your movie. There are a lot of other movies releasing. What would you like to tell to them? They're your fellow industry. எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் பாருங்கள், திருட்டு விசியில் பார்க்காதீங்க. That's all I would like to say. I think everybody is, you know, மெனக்கட்டு படம் எடுக்கிறாங்க. There are a lot of borrowings, own money. It's an investment from the production's point of view, producer's point of view. அப்புறம் a lot of talents have gone into it. அவங்க எஃபர்ட்டு இதெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நடிச்சுட்டு என்டர்டெயின் யூ வித் ஆல் த ப்ராப்ளம் தட் தே ஹேவ் இன் பர்சனல் லைஃப்பில் ஆயிரம் சோதனைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக உங்களை மகிழ்விக்கிறதுக்காக அந்த கேரக்டராகவே மாறி உங்களுக்காக நடித்து உங்களை மகிழ்விக்க வருகின்ற நடிகனோ சரி, நடிகையோ சரி, தயாரிப்பாளரும் சரி, டெக்னீஷியனும் சரி, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அந்த கண்டென்ட் அங்கே இருக்குது. அந்த கண்டென்ட்டை தியேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் போய் பார்த்தா தான் அதுக்கு மரியாதை. அந்த மரியாதை மட்டும் கொடுங்க போதும். Industry will definitely give back. In return, they will start entertaining you more and more with the support that you give. அதனால் திருட்டு விசிறி கண்டிப்பாக பார்க்காதீங்க. Okay. And also, so is there in the படத்தில் ஒர்க் பண்ணவங்க, is there someone that you would want to acknowledge, right? எல்லாரையும் it's a team effort என்னை பொறுத்த வரைக்கும். ரைட் ஃப்ரம் டைரக்டர் ஜான் தான் சொல்லிட்டேன். ஜானுடைய தான் ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜானை தான் சொன்னேன். அன்அஸ்யூமிங்காக இவர் வந்து எடுப்பாரான்றது கதை சொல்லும் போது ரொம்ப வேகமாக பேசுவார், உங்களை பேசக்கூட விட மாட்டார். ஸோ பட் he knew what he was doing. That's what I liked about him. He knew what he was doing. எடிட்டிங் எல்லாமே சரி. ஸோ he knew what kind of music to re-recording, என்ன மாதிரி மியூசிக் இருக்கணும், அது எப்படி ப்ரொமோட் பண்ணணும், இதெல்லாம் அது மட்டும் வெல் சப்போர்ட்டட் பை ராமு அண்ட் தி ப்ரொடியூசர் கல்பத்ரு பிக்சர்ஸ். அண்ட் அவர் கூட டோட்டலாக அந்த ப்ரொடக்ஷனை வந்து அவர் கூட ராமன் கூட இருந்து கண்ட்ரோல் பண்ண ஐயப்பன். ஆல் தீஸ் பீப்புள் ஆர் பிஹைண்ட் த சீன், பிஹைண்ட் த கேமரா. தேவ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க். கேமராமேன் தீபக், ரமேஷ், எல்லாருமே இட்ஸ் அ டீம் ஒர்க், இன்க்ளூடிங் நெப்போலியன், மைசல், யாராக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட தேதியில் வந்து கரெக்டாக வந்து நடித்தது. எல்லாருமே வந்து அந்த கிவன் டேட்ஸில் இருந்தது. அன்றைக்கி அந்த டேட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் பண்ணது. ஆல் திஸ் இஸ் வெல் பிளான்ட் அண்ட் வெல் டன். அண்ட் என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ ஹோப் இந்த மாதிரி எஃபர்ட் வந்து வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி பெறும். அது உங்களை நீங்களாம் தியேட்டரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக. அட்லீஸ்ட் ஃப்ரம் வாட் யூ செட், எல்லாரோட டைம் ஹேஸ் பின் ரெஸ்பெக்டட் இன் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி.